Hello everyone, welcome to Google Tech. நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் QR கோட் வந்து கிடைக்குமா இல்லையா, அதாவது இதை பற்றி 17 விஷயம் வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கு. என்ன அந்த 17 விஷயங்களும் அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பாட்டில் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம், பெட்ரோல் டீசல் அடிக்கிறதுக்கான ஃபியூவல் பாஸ் எங்களுக்கு வந்து கிடைக்குமா இல்லையா. ஸோ ரெண்டில் உண்டு, எங்களுக்கு கொண்டு வந்து கிடைக்கும், இல்லைன்னு சொன்னால் இல்லை. எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வீடியோவாக இது வந்து இருக்கும். என்னென்னு சொன்னால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் வந்து கடைசியாக 17 விஷயத்தை வந்து அவங்களோட அஃபிஷியல் பேஜில் வந்து சொல்லியிருக்கு. என்னென்ன அந்த 17 விஷயத்துலேயும் வந்து உள்ளடக்கி இருக்காங்கன்னு வந்து இந்த வீடியோவில் தெளிவுபடுத்துகிறேன். ஓகே, ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கிறேன், அதையும் வந்து பாருங்கள். கட்டாயம் வந்து நீங்கள் கியூஆர் கோட் வந்து எடுக்கலாம். ஸோ என்ன மாதிரியான ஆட்கள் வந்து அந்த கியூஆர் கோட் எடுக்கலாம்னு சொல்லி அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் இருக்கிற பெரிய ஒரு இஷ்யூஸ் என்னென்னு சொன்னால் பெட்ரோல் வந்து தட்டுப்பாடு. ஸோ அதனால் கியூஆர் கோடுன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கியூஆர் கோடை கூட தாராங்க இல்லை. ஸோ கடைசியில் தருவாங்களா இல்லையான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்து போயிட்டுது. பெட்ரோல் தருவாங்களா இல்லையான்றத விட கியூஆர் கோட் வந்து தருவாங்களா இல்லையான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துட்டோம். ஓகே, 17 விஷயங்களும் என்ன. முதலாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களோட வாகனமும் உங்களோட மொபைல் நம்பரும் வந்து நீங்கள் மாற்றாமல் வச்சுருந்தா கட்டாயம் வந்து நீங்கள் அதில் கியூஆர் கோட் வந்து எடுக்கலாம். ஸோ அதே ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண அதே நம்பரில் இருந்து லொகின் பண்ணி பழைய கியூஆர் கோடை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த கியூஆர் கோடுக்கு வந்து நீங்கள் பெட்ரோலோ டீசலோ வந்து அடிக்கலாம். அடுத்தது வந்து ரெண்டாவது விஷயம், இதுக்கு முதல் யாரோ ஒரு ஆள் வந்து கியூஆர் கோடுக்கு பெட்ரோல் அடிச்சிருக்கும். அதாவது போன தடவை வந்து பெட்ரோல் தட்டுப்பாட்டில் ஆல்ரெடி இன்னொரு ஆள் வந்து அதே பைக்குக்கு பெட்ரோல் அடிச்சிருக்கும், கியூஆர் கோடு வந்து க்ரியேட் பண்ணி பெட்ரோல் அடிச்சிருப்பேன். ஸோ அந்த பைக்கை வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் வாங்கின அந்த பைக்குக்கு வந்து கியூஆர் கோடை வந்து நீங்களாம் ரெஜிஸ்டர் பண்ணி எடுக்கலாமான்னு சொல்லி அடுத்த கேள்வி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து கட்டாயம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இருந்து இந்த புதுசாக வரவங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னும் வந்து ஒர்க் ஆக இல்லை, நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ரெஜிஸ்டர் வந்து சக்ஸஸ்ன்னு சொல்லி ஆல்ரெடி வந்து ரெஜிஸ்டர்டுன்னு சொல்லி தான் வருது. பட் இந்தியில இருந்து இந்த டேட்டில் இருந்து இந்த டேட்டில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சரியாகுமன்ற மாதிரி அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கு நைட் 12 மணிக்குள்ளே வந்து இந்த விஷயம் வந்து சரியாகும்னு சொல்லி நானும் வந்து நம்புகிறேன். ஓகே, இன்னொரு விஷயம், என்னட்ட இருந்த பைக்கை வந்து இன்னொரு ஆளுக்கு நான் வந்து கொடுத்துட்டேன். அப்படின்னு சொன்னால் எப்படி நான் வந்து இன்னொரு கியூஆரில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி என்னோட புது பைக்குக்கு கியூஆர் வந்து எடுக்கிறது. ஸோ அந்த பைக்கை வந்து நீங்கள் அந்த இன்னொரு ஆளுக்கு கொடுக்கும்போது க்ரியேட் பண்ண கியூஆர் கோட் வந்து இருக்கும். ஸோ அது எந்த ஃபோன் நம்பரில் வந்து நீங்கள் லொகின் பண்ணீங்களோ அதே ஃபோன் நம்பரை வச்சு மறுபடியும் அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு லொகின் பண்ணி கியூஆரை வந்து டிலீட் பண்ணணும். டிலீட் பண்ணி அதுக்கு பிறகு வந்து நீங்கள் புதுசாக ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண இயலும். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றாவது விஷயம். ஓகே, நாலாவது விஷயம் வந்து என்னோடய கியூஆர் கோட் வந்து நான் இதுக்கு முதல் வந்து லொகின் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் லொகின் பண்ணுறதுக்கு ஃபோன் நம்பர் இல்லை, அதாவது ஃபோன் நம்பர் வந்து யூஸ் பண்ணாமல் விட்டு அந்த ஃபோன் நம்பர் வந்து இல்லாமலே போயிட்டுது. ஸோ இன்னொரு ஃபோன் நம்பரில் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அதே வாகனத்தை. ஸோ இதுக்கு வந்து என்ன செய்யலாம், இந்த மார்ச் 17 அதாவது இன்றைக்கு வந்து இதுக்கான சட்டம் வந்து நடைமுறைக்கு வருது. நீங்கள் வந்து திரும்பவும் ஒரு அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணலாம். இன்னொரு ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி உங்களோட பைக்குக்கான கியூஆர் கோடை வந்து திரும்ப வந்து எடுக்கலாம். ஓகே, அஞ்சாவது விஷயம், இப்போ வந்து நான் ரீசெண்டாக ஒரு வாகனம் ஒன்று எடுத்துட்டேன். அந்த வாகனத்துக்கு வந்து கியூஆர் கோட் வந்து இப்படி எடுக்கிறது. நீங்களாகவே வந்து இந்த ஒஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். அந்த உங்களோட டீட்டெயில் கொடுத்து மற்றது வாகனத்தோட டீட்டெயில் வந்து கொடுத்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். கட்டாயம் வந்து கியூஆர் கோடு வந்து கிடைக்கும். ஏதாவது எரர் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணால் அதுக்கான சொல்யூஷன் வந்து இன்றைக்கே வந்து இருக்கும். அதாவது மார்ச் 17 இந்தியில இருந்து சரியாக வரும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆறாவது விஷயம் வந்து வாகனத்தை நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற டைம் உங்களுக்கு வந்து செசிஸ் நம்பர் வந்து எரர் காட்டுது, அதாவது இன்கரெக்ட்னு சொல்லி வருதுன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேணும். இதுக்கு வந்து நீங்கள் மோட்டார் போக்குவரத்து துறை டிஎம்டியில் கதைச்சு அது மூலம் இந்த விவரங்களை வந்து நீங்கள் கதைச்சு நீங்கள் சரி பண்ண வேணும். அடுத்தது வந்து ஏழாவது விஷயம், ரெஜிஸ்டர் பண்ணுற டைம் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட், இது வந்து நிறைய பேருக்கு வருது. இந்த வாகனம் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டுன்னு சொல்லி வருதுன்னு சொன்னால் என்ன செய்யலாம்.
அதுக்கான சொல்யூஷன் வந்து இன்றைக்கு வந்து சரியாகுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது மார்ச் 17 இன்றைக்கு வந்து இதுக்கான எரர்ஸ் வந்து இனி வராது. அதாவது இன்றைக்கு நைட் 12க்குள்ளே இதுக்கும் வந்து சரி பண்ணுவாங்க. ஓகே, மற்றது வந்து 8வது விஷயம், 50 சிசிக்கு வந்து குறைவான வாகனங்களை வந்து எப்படி பதிவு செய்கிறது, எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது. இது வந்து நீங்கள் டிஎம்டியில் பதிவு செஞ்சுருந்தால் மட்டும்தான் கியூஆருக்கான ஃபியூவல் பாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இவங்களோட பேஜில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 9வது விஷயம் வந்து இல்லை, அது அப்படியே வந்து பிளாங்காக விட்டுருக்காங்க. ஓகே, 10வது விஷயம் வந்து இந்த ஃபியூவல் பாஸ் எடுக்கிறதுக்கான வெப்சைட் வந்து ஒர்க் பண்ணுதில்லை. என்ன செய்யலாம்? இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஆக்டிவாக தான் இருக்குது வெப்சைட், இருந்தாலும் நிறைய பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. சில நேரங்களில் வந்து இப்படியான எரர்ஸ் வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 1 to 2 minutes வந்து வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ட்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் வெப்சைட்டில் வந்து நீங்கள் லாகின் பண்ணியோ இல்லைன்னு சொன்னால் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். 11வது விஷயம் வந்து ஓடிபி. அதாவது நீங்கள் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபியை வந்து சென்ட் ஓடிபி வந்து கொடுப்பீங்க. ஓடிபி வந்து வாரத்துக்குள்ளே அந்த ஓடிபிக்கான டைம் வந்து போயிடும். ஸோ திரும்ப வந்து அதே ஓடிபியை வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் சைட் வந்து லாகின் ஆகாது. இதுக்கு என்ன செய்யலாம்? கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீசெண்ட் ஓடிபின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணி திரும்ப அதே ஓடிபியை வந்து ரிசீவ் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்து வெரிஃபை பண்ணலாம். ஓகே, 12வது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு என்ஐசியில் வந்து பல வாகனங்களை பதிவு செய்ய முடியவில்லை. இதுக்கு என்ன சொல்யூஷன்? இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து ஒரு என்ஐசியில் ஒரு வாகனம் ஒரு ஃபோன் நம்பர் மட்டும்தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். பல வாகனம் வந்து ஒரு என்ஐசியை வச்சு ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. இன்னொரு வாகனத்தை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேணுமா இருந்தால் இன்னொரு ஃபோன் நம்பர் அதே மாதிரி இன்னொரு என்ஐசி வந்து கொடுத்து தான் நீங்கள் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணலாம். மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 13வது விஷயம். ஓகே, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்னென்னு சொன்னால் ஜெனரேட்டர் அல்லாத வாகனங்களுக்கு வந்து கியூஆர் கோட் வந்து எடுக்கலாமா? அதாவது ஜெனரேட்டர் போன்ற வாகனம் அல்லாத பயன்பாட்டிற்கு கியூஆர் கோட் வந்து எடுக்கலாமான்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து வாகன பதிவுகளுக்கு மட்டும்தான் டிசைன் பண்ணியிருக்கு. ஸோ ஜெனரேட்டர் இல்லாத வாகனங்களுக்காக நீங்கள் வந்து கியூஆர் பாஸ் வந்து இப்போ எடுக்க முடியாது. ஸோ அதுக்கான தீர்மானங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் வந்து ப்ரோசஸில் தான் இருக்குது. 14வது விஷயம், சிம்பிளாக சொல்ல போனால் கியூஆர் கோட் பயன்படுத்துறதுக்கு வந்து உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவசியமானு சொல்லி கேட்டால் ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு வந்து அவசியம் இல்லை. பட் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிற இல்லைன்னு சொன்னால் கம்ப்யூட்டர் யார்கிட்டையாவது இருந்தாலும் வந்து நீங்கள் அவங்களோட உதவியோட கியூஆர் கோடை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ அதை பிரிண்ட் எடுத்து வச்சு நீங்கள் கொண்டு போயிட்டு காட்டினாலும் அவங்க ஸ்கேன் பண்ணி அதுக்கான பெட்ரோல் வந்து தருவாங்க. ஓகே, 15வது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபியூவல் பாஸ் வந்து ஒரே ஒரு மொழியில் தான் இருக்கா? இல்லை, நீங்கள் வந்து தமிழ்லையும் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் வந்து யூஸ் பண்ணலாம். சிங்களமாக இருந்தால் நீங்கள் வந்து சிங்கள லாங்குவேஜை வந்து அதில் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட வாகனத்தை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். மற்றது வந்து 16வது விஷயம், என்னோட வாகனத்தோட செசிஸ் நம்பர் வந்து எங்கே எடுக்கலாம்? வாகன பதிவு புத்தகம் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் புக்கில் இருந்து நீங்கள் எடுக்கலாம். மற்றது வந்து வெஹிக்கிளுக்கான இன்சூரன்ஸில் இருந்தும் அந்த செசிஸ் நம்பர் எடுக்கலாம். இந்த மாதிரி வந்து அதில் 16வது ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் 17வது விஷயம், இந்த ஃபியூவல் பாஸ் எடுக்கிறதுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற நேரம் வார இஷ்யூஸுக்கு வந்து ஏதாவது சொல்யூஷன் இருக்குது, அதாவது ஹெல்ப்புக்கு வந்து நம்பர் இருக்கான்னு சொல்லி கேட்டால் கட்டாயம் வந்து இருக்குது. அதாவது இதில் நான் நேற்று சொன்ன மாதிரி 1919க்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கதைக்கலாம். இந்த விஷயத்தை வந்து அதில் 17வது பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுற்றுலா மற்றும் வணிக தளங்களுக்கான பெட்ரோல் வந்து வழங்கப்படுமா? அதாவது இதுக்கான எரிபொருள் கோட்டா வந்து அதிகமாக்குவாங்களா? இதுக்கு வந்து தனி கோட்டா வந்து வழங்கப்படுமான்னு சொல்லி கேட்குறான். கோட்டான்ற வந்து இந்த பைக்குக்கு 5 லிட்டர், பஸ்ஸுக்கு வந்து 50 லிட்டர், இதே மாதிரி ஒரு கோட்டா. சுற்றுலா மற்றது வந்து வணிக வாகனங்களுக்குன்னு சொல்லி இப்படி தனியாக ஏதாவது கோட்டா இருக்கான்னு சொல்லி கடைசியாக ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசு வந்து பரிசீலனை செஞ்சு அதுக்கான தேவைகள் அல்லது மாற்றங்களை வந்து அறிமுகப்படுத்துவாங்க. ஸோ இவ்வளவு 17 விஷயங்களையும் வந்து இந்த இவங்களோட பேஜில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலுக்கான கியூஆர் பாஸ் வந்து நீங்கள் எடுக்கலாமான்னு சொன்னால் எடுக்கலாம். பட் எல்லாரும் வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இப்போ வரைக்கும் இல்லை. ஸோ நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் கூட அந்த சான்சஸ் வந்து இருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி நைட் 12 மணிக்குள்ளே வந்து இதுக்கான திருத்தங்கள் ஃபுல்லாகவே வந்து சரியாகுன்ற மாதிரி அவங்களோட ஒஃபிஷியல் தளங்களை வந்து சொல்லியிருக்காங்க. மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போலியான இணையதளம் வந்துட்டு இருக்கு. அதில் போயிட்டு உங்களோட டீட்டெயிலை வந்து கொடுத்து நீங்கள் வந்து
உங்களோட விஷயங்களை வந்து நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிக்கொள்ள வேணாம். மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஷார்ட் எஸ்எம்எஸ் சர்வீஸ்ன்னு சொல்லி வந்திருக்கு. இந்த நம்பருக்கு வந்து இப்படி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு டீட்டெயிலை சென்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அது வந்து delete ஆகும். மற்றது இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணிவிட்டு ஃபியூவல் கோட்டா எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கு வந்து மெசேஜில் வரும். இல்லைன்னு சொன்னால் உங்களோட QR கோடை வந்து இப்படி இந்த நம்பருக்கு வந்து QR இப்படி வந்து ஷார்ட் மெசேஜ் அனுப்பினீங்கன்னு சொன்னால் உங்களோட நம்பருக்கு வந்து அந்த QR கோடுக்கான லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. இப்படியும் வந்து எஸ்எம்எஸ் வந்து போயிட்டு இருக்குது. இது உண்மையோ பொய்யோ தெரியாது. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி எஸ்எம்எஸ் பண்ண யாருக்குமே வந்து இதுக்கான ரிப்ளை வந்து வேற இல்லை. ஸோ delete பண்ணுற அக்கௌண்ட்டை வந்து delete பண்ண ட்ரை பண்ணுறவங்களுக்கு கூட டிலீட்டுக்கான சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வந்து இன்னும் இல்லை. ஸோ அது வந்து ஃபேக்காக கூட இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் ரியலாக கூட இருக்கலாம். யாருக்குமே வந்து இன்னும் எந்த வித ரிப்ளையும் வேற இல்லைன்றது தான் உண்மை. ஓகே, எதுக்கும் வந்து நீங்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும். இப்படியான விஷயங்கள், அதாவது இப்படியான வைரல் நியூஸ் போகிற டைமில் தான் நிறைய ஃபேக் நியூஸ் மற்றது ஸ்கேமர்ஸ் வந்து ஊடுருவாங்க. ஸோ இதைத்தான் நான் வந்து கடைசியாக இந்த வீடியோவில் சொல்ல வரேன். இவ்வளோ அந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச அந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.